ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு Hi-Inno. இன்றைக்கி நம்ம அந்த வீடியோவில் ராகி ப்ளஸ் முருங்கைக்கீரை சேர்த்து ஒரு ஹெல்த்தியான ஒரு அடை தான் எப்படி செய்யுதுன்னு பார்க்க போகிறோம். அந்த அடை எப்படி செய்யறதுன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி Hi-Inno சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காம பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. சரி வாங்க ராகி அடை எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ஒரு பாத்திரத்தில் ஒரு 1/4 கிலோ அளவுக்கு ராகி மாவு எடுத்துக்கோங்க. இது பார்த்தீங்கன்னா நான் கடையில் வாங்கின மாவு தான் யூஸ் பண்ணியிருக்கேன். உங்கள் வீட்டில் இருந்தாலும் நீங்கள் அதையும் யூஸ் பண்ணிக்கலாம். இதோட ஒரு 2 பெரிய வெங்காயத்தை பொடியை கட் பண்ணி சேர்த்துருக்கேன். நீங்கள் சின்ன வெங்காயம் இருந்தாலும் சின்ன வெங்காயமும் சேர்த்துக்கலாம். இதோட காரத்துக்கு 3 காஞ்ச மிளகாவை நல்லா பொடியை கட் பண்ணி அதையும் சேர்த்துக்கோங்க. இதோட ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு, இதுக்கு தேவையான உப்பு, இதை சேர்த்துட்டு ஃபஸ்ட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. ராகி மாவில் பார்த்தீங்கன்னா கால்சியம், நார்ச்சத்து, புரதம் இதெல்லாம் ரொம்ப அதிகமாகவே இருக்குது. டயட்டில் இருக்கிறவங்க இந்த மாதிரி ரெசிபியை செஞ்சு சாப்பிட்டிங்கன்னா உங்களுடைய உடம்பு வந்து வெயிட் ஏறாமல் ஓரளவுக்கு நார்மலாக கண்ட்ரோல் பண்ண முடியும். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதோட பார்த்திங்கன்னா நான் ஃபஸ்ட்டே நல்லா க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன் முருங்கைக்கீரையை, அதை இதில் சேர்த்துக்கலாம். உங்களுக்கு எந்த அளவுக்கு தேவையோ நீங்கள் அந்த அளவுக்கு முருங்கைக்கீரை சேர்த்துக்கலாம். முருங்கைக்கீரையில் பார்த்திங்கன்னா இரும்பு சத்து ரொம்ப அதிகமாகவே இருக்குது. இது ரெண்டும் சேர்த்து சாப்பிடும்போது உடம்புக்கு ரொம்பவே நல்லது. இது முருங்கைக்கீரை சேர்த்ததுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு நம்ம ரொம்பவும் கெட்டியாக இல்லாமல் ரொம்ப தண்ணியாக இல்லாமல் தளதளன்னு இருக்கிற மாதிரி பிசைஞ்சிக்கோங்க. இன்னும் கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணி நல்லா பிசைஞ்சிக்கலாம். இதுவே குழந்தைங்களுக்கு கொடுக்குறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராகி மாவோட வெல்லம், கொஞ்சமாக தேங்காய் துருவல் சேர்த்துட்டு கொஞ்சம் ஏலக்காய் சேர்த்து அதையும் இந்த மாதிரி பிசைஞ்சு தண்ணி விட்டு பிசைஞ்சிட்டு அடை தட்டி நெய் விட்டு கொடுத்தீங்க அப்படின்னா ரொம்பவும் டேஸ்டியாக இருக்கும். ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இதே பெரியவங்க சாப்பிட்றேன்னா இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்லாம். ரொம்பவும் டேஸ்டியாக இருக்கும். சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும், உடம்புக்கும் ரொம்பவே நல்லது. டயட்டில் இருக்கிறவங்க இல்லை காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டாகவும் இல்லை ஈவினிங் டின்னர் கூட இதை வந்து நம்ம டிஃபனாக சாப்பிட்டுக்கலாம். இப்போ நம்மளோட மாவு ரெடி ஆகிடுச்சு. இந்த மாதிரி ஒரு பால் சைஸ்க்கு எடுத்துக்கோங்க. பால் சைஸ்க்கு எடுத்துகிட்டு ஒரு இடையை தட்டுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். நம்மளோட மாவு ரெடி ஆகிடுச்சு. இது எப்படி தட்டுறது அப்படிங்கிறத பாருங்கள். கீழே இந்த மாதிரி ஒரு பிளேட் ஒன்று வச்சுட்டு மேலே ஒரு கிளாத் ஒன்று போட்டுக்கோங்க. பிளாஸ்டிக் பேப்பர் வேண்டாம். நம்ம இட்லி அவிக்கிற அந்த துணி கூட இருந்ததுன்னா நீங்கள் அதையும் யூஸ் பண்ணிக்கலாம். கையில் லைட்டாக தண்ணி தொட்டுட்டு நல்லா உங்களுக்கு எந்த அளவுக்கு மெலிசாக தட்ட முடியுமோ நீங்கள் அந்த அளவுக்கு நல்லா மெலிசாக தட்டிக்கோங்க. உங்களுக்கு வேகிறதுக்கு ஈஸியாக இருக்கும், அதனால தான் கொஞ்சம் நல்லா மெலிசாக தட்டிக்கோங்க. நம்ம அடை தட்டி வச்சு ரெடி ஆகிடுச்சு. இதை வேக வைக்கலாம். இதை வேக வைக்கிறதுக்கு ஒரு பேன் ஒன்று ஹீட் பண்ணிக்கோங்க. ஹீட் ஆனதுக்கப்புறமா நான் கொஞ்சமாக நெய் விட்டுக்கிறேன். உங்களுக்கு நெய் வேண்டாம் அப்படின்னா லைட்டாக எண்ணெய் சேர்த்துக்கோங்க. நெய் சேர்க்கும்போது இன்னும் கொஞ்சம் டேஸ்ட் கொஞ்சம் ரிச்சாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக தான் நெய் ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் டயட்டில் இருக்கீங்க அப்படின்னா நெய் அவாய்ட் பண்ணிவிட்டு லைட்டாக எண்ணெய் மட்டும் சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம அந்த துணியோடு தட்டி வச்சுருக்கிறேன் அந்த அடையை நம்ம அந்த பேனில் போட்டுட்டு இந்த மாதிரி லைட்டாக எடுத்திங்கன்னா உங்களுக்கு துணியில் ஒட்டாமல் அடை நல்லா வருது பாருங்கள். இது ஒரு சைட் நல்லா வேகட்டும். கொஞ்சம் நேரம் அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுருங்க. ஹையில் வச்சிங்கன்னா எடுத்ததுமே தீஞ்சிடும். இப்போது மேலே கொஞ்சம் லைட்டாக நெய் விட்டுக்கோங்க. உங்களுக்கு நெய் தேவையில்லை அப்படின்னா நீங்கள் ஆயில் கூட யூஸ் பண்ணிக்கோங்க. இதில் இல்லைனாலும் அப்படி கூட நீங்கள் செய்யலாம், நல்லாயிருக்கும். ஒரு சைடு நல்லா வெந்துடுச்சு. இப்போது திருப்பி போட்டு இன்னொரு சைடு கூட நல்லா வேக வைங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட சூப்பரான ராகி அடை ரெடி ஆகிடுச்சு. அடிக்கடி கஞ்சி மாதிரி வச்சு குடிக்கிறோம், கூழ் மாதிரி சாப்பிட்றோம் அப்படின்னா போர் அடிச்சிச்சு அப்படின்னா புட்டு மாதிரி செஞ்சு சாப்பிட்ருப்போம். இந்த மாதிரி செஞ்சு சாப்பிடும்போது கொஞ்சம் வெரைட்டியாக நல்லாயிருக்கும். நீங்களும் அதை ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படின்னு உங்களோட கமெண்ட்ஸை சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இன்னொரு சூப்பரான ஒரு ரெசிபியோடு உங்களை நான் மீட் பண்ணுறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.